தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு முன்ஏற்பாடு பணிகளுக்காக நாளை முதல் 3 நாட்கள் பாபநாசம் சோதனை சாவடி மூடப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். சுடலைக்குமார், சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த வகையில் செய்யப்பட்டிருக்கிறது? கள நிலவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் இந்த ஆடி அமாவாசை திருவிழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் கிட்டத்தட்ட 10 நாட்கள் இங்கு குடும்பத்துடன் வருகை தந்து தங்கியிருந்து வழிபாடு செய்வது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஆண்டும் 3 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் இந்த ஆடி அமாவாசை திருவிழாவில் சுவாமியை வழிபடுவது செய்வதற்காக அனுமதி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான இந்த ஆடி அமாவாசை திருவிழா கடந்த 14ஆம் தேதி அன்று கால்நாட்டு வைபவத்துடன் தொடங்கியது. அன்றைய தினம் பக்தர்கள் இங்கு வருகை தந்து காப்புகள் கட்டி விரதத்தை துவங்கியிருக்கிறார்கள். இந்த ஆடி அமாவாசை திருவிழாவை பொறுத்தவரையில் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியாக 24ஆம் தேதி அன்று நடைபெறக்கூடிய அந்த பூக்களி நிகழ்வு என்பது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான இந்த ஆடி அமாவாசை திருவிழாவை பொறுத்தவரையில் நாளை 19ஆம் தேதி முதல் 20, 21 இந்த 3 நாட்கள் கோவிலுடைய இந்த ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகளுக்காக இந்த பாபநாசம் முண்டந்துறை புலிகள் காப்பகத்துடைய சோதனை சாவடியானது மூடப்படுவதாக வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி காலை முதல் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். நான் முன்னதாக கூறியபடியே 10 நாட்கள் தங்கியிருந்த இந்த திருவிழா தற்பொழுது 3 நாட்கள் பக்தர்கள் தங்கியிருந்து வழிபாடு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 3 நாட்கள் முன்னேற்பாடு பணிகளுக்கு பிறகாக இந்த 22ஆம் தேதி அன்று காலை 6 மணி முதல் 4 மணி வரை மட்டும் கோவிலுக்கு செல்லும் தனியார் வாகனங்கள், அதாவது இங்கு தங்கியிருந்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த பக்தர்கள் குடும்பத்துடன் செல்வதற்கான அந்த வாகனங்கள் ஜூலை 22ஆம் தேதி அன்று 6 மணி முதல் 4 மணி வரை அனுமதிக்கப்படுகின்றது. 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பக்தர்கள் கோவிலில் தங்கியிருந்து வழிபாடு நடத்துகிறார்கள். 24ஆம் தேதி என்றுதான் இந்த ஆடி அமாவாசை திருவிழா என்பது நடைபெறுகின்றது. அதன் தொடர்ச்சியாக 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் 3 மணி வரை பக்தர்கள் தங்களுடைய பொருட்களை கீழே கொண்டு வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ள சோதனை சாவடி மூடப்படுகிறது. அதில் அடுத்ததாக 30ஆம் தேதி வழக்கமாக மேலும் இந்த ஆடி அமாவாசை கோவில் அவர்கள் வழிபாடு நடத்துவதற்கு கோவில் வளாகம் முழுவதுமாக பல்வேறு குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதியிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அதற்கு 200க்கும் மேற்பட்ட தற்காலிக டாய்லெட்டுகளும் கழிப்பிடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல்வேறு சிறப்பு வசதிகள் வரக்கூடிய பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கட்டுப்பாடுகளை பொறுத்தவரை நான் முன்னதாக கூறியபடியே இந்த 22ஆம் தேதி மட்டும் பக்தர்கள் தனியார் வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அரசு பேருந்து மட்டுமே இந்த பகுதிக்கு தனியார் கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மற்றபடியே தனியார் வாகனங்கள் எதுவும் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று வனத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி அங்கு நிலப்பாடு 2ஆம் தேதி முதல் பக்தர்கள் அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.